ஹலோ கைஸ், இப்போ நம்ம பெங்களூரில் பேச்சுலர் சமையல் பார்க்க போகிறோம். ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் சும்மா ஏதாவது பண்ணுவோன்ட்டு நாங்கள் ஒரு சும்மா சின்னதாக ஒரு ட்ரை பண்ண போகிறோம். மழையும் நல்லா பெய்யுது, ஜிலு ஜிலுன்னு இருக்குது. ஸோ சூடாக எதமாக இருக்கணும்ன்ட்டு சும்மா ஏதாவது சமைப்போம் அப்படின்ட்டு நம்ம பேச்சுலர் ரூமில் நாம் இப்போ சமைக்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? நல்லா எத்தாம்பேரி பில்டிங்காக இருக்குது. நல்லா ஐடியா. ஆனால் கீழே பார்த்தா இப்படி ப்ரோ. Yeah, okay, yeah, sure. I will do that and I will let you know. We'll call you back in 10 minutes and some network issue. பயங்கரமா ஒர்க் பண்ணுறீங்க போல. ஆமா, இப்படி சொல்லிட்டு ஐடி லைஃப் இப்படிதான். ஏதாவது ஒரு கரண்ட் இல்ல, வைஃபை இல்ல சொல்லிட்டு இப்படி வைப் பண்றதுதான் நம்ம பேச்சுலர் ரூம். அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே. இப்போ என்ன பண்றீங்க? இப்போ வந்து ஆனியன் பக்கோடா, மைசூர் ஆனியன் பக்கோடா. அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்களே சேர்த்துட்டீங்க, பேர் மட்டும் சேர்த்துருக்கோம். மைசூர் பாக்கு எப்படி மைசூர் பாக்கு வந்துட்டோ அந்த மாதிரி இப்போ ஆனியன் பக்கோடா. இது வந்து செஃப் கைடு, செஃப் தாம வந்திருக்காரு இன்னைக்கு. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வந்து வந்தா ஒரு புடி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி லோக்கல் இருக்காரு, அவர் வருவார். நைட் வந்து நாங்க இன்னைக்கு நான்வெஜ் சமைக்கிறோம். நான்வெஜ் என்ன ப்ரோ? நான் சாப்பிட மாட்டேன், இவங்க சமைப்பாங்க. டெய்லி இப்படிதான் பேச்சுலர் லைஃப் ரூம் போயிட்டு இருக்கு. அப்படியே ரூம் பாத்ரூம் டூர்லாம் எடுத்துட்டு போங்க. சாப்பாடுங்கிறது என்னன்னா டீ, 1/2 லிட்டர் நந்தினி மில்க். நம்ம ஊர்ல ஆவின் பால் எப்படியோ இங்க நந்தினி பால் அப்படி. ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கணுமா, ஏலக்காய் இஞ்சி இருக்கு, டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு பஜ்ஜி வாங்கி சாயந்தரம் ஒரு மிக்ஸ் போட்டுறது. அப்புறம் ஏதாவது டைம் கிடைக்கும் போது சண்டே ஆனா நல்லா சமைச்சிடும். சண்டே ஆனா நல்ல வசமா சமைச்சிடும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இப்படி ஆனியனை ஆசிக்கோங்க, கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு புடி அப்படி அந்த ஸ்லோ மோஷன்ல அப்படி 16 கரண்டி நெய் எடுத்து ஊத்துவேன். அப்போ ஊத்துங்க, அப்போ எடுங்க. போதுங்க, அவ்வளோ இருக்காமா வீட்டில் இருக்கு போதும் ப்ரோ. கரம் மசாலா பாத்தீங்களா, நாங்க வந்து எழுதி வச்சிருப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து கஜினி சூர்யா மாதிரி ஞாபகம் வருது அடிக்கடி. அன்னைக்கு அப்படிதான் கரம் மசாலா ஆச்சு. அதுன்னு சுகர் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு சர்ஃபெக்சல் பவுடர் எடுத்து போட்டான். இந்த இருக்காங்களா, எங்களுக்கு வந்து அப்படி இப்படி ஐடியில் ஒர்க் பண்றதே இப்படி மென்டல் ப்ரெஷரா தான் சுத்திட்டு இருப்போம். நான் சூப்பரா மாட்டிருக்கீங்க. எப்பயாவது உலர்றதுதான். அது கொஞ்சம் அப்படி லைட்டா போயிட்டு ரூம்ல 4 பேர் இருக்கோம்னா ஒருத்தனுக்கு சுகர் பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு ஸ்பைசி பிடிக்கும். அதனால நான் என்ன பண்றது, ஆனியன் பக்கோடால ஸ்பைசியும் சேர்த்துருவேன், கொஞ்சம் சீனியும் சேர்த்துருவேன். சுகர் அங்க சுகராகவும் இருக்கும், இங்க ஸ்பைசியாகவும் இருக்கும். டீல கொஞ்சம் சில்லி பவுடர் போடுவேன். டீல சில்லி பவுடர் தான். எதிரியும் சுகர் சேர்த்தல, எதிரி சேர்த்தேன் நானு. ஆக்சுவலா நம்ம பெங்களூர்ல இருக்கோம்னு காமிச்சுக்கணும். ஏன்னா சாம்பார்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க வந்து சாம்பார் நம்ம ஊர்லாம் நல்ல ஸ்பைசியா காரமா இருக்குங்க, இங்க வந்து இனிப்பா இருக்கும். கேட்டா இங்க வந்து இது சுகர் சேர்த்துறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்ம வந்து சுகர் வந்து சீக்கிரமா சாகுறதுக்கு சீக்கிரமா இதுவே போதும் ப்ரோ. போதுமா? பவுடர் அதெல்லாம் எடுத்துலாம் ரொம்ப இதா இருக்குமே, மேல ஃபுல்லா கவர் ஆயிடும். ஃபுல்லா கவர் ஆனா பாருங்க, அப்படியே போடுங்க.
போட்டுருங்க ப்ரோ. உப்பு போட்டு. ஓ அந்த அவனா பிளாக் லிஸ்டா? இது அப்படியே ஸ்லோ. ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. மறந்துட்டீங்க. ஐயோ சரி சொல்லியிருந்தா நான் இப்படி போட்டுப்பேன். இப்படி அது இல்ல சொடங்கி போட்டா இது வரணும்னு சொல்றேன். நாங்க வந்து இங்க சமைக்கிற மாதிரியே அப்படியே அங்க ஆன்டி சொசைட்டி எடுப்போம். ரெடி இங்க பாருங்க, அப்படியே அங்க காமிங்க. இப்ப ஆன்டியா, இப்ப ஆன்டி போய் அடுத்த 8 மணி ஷிஃப்ட்டுக்கு அவங்க ஒரு பொண்ணு 2 பேர் வந்துருவாங்க. அவர் அந்த பொண்ணோட புதுசா ஏரோஸ்ட்ரெஸ்ல வேலை பார்க்குது. அப்படி கீழே அப்படி மேல இருந்து நம்ம ஆக்சுவலா 3வது மாடியில இருந்து கை காமிப்போம், 2வது மாடியில இருந்து ஒரு பொண்ணு கை காமிக்கும். நம்ம ஒரு கல்ல 2 மாங்காய் சரியா, இப்படி கை காமிச்சா 2 பொண்ணு நமக்கு கை காமிக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்படியே நம்ம ஒப்பைத்துற வேண்டியதான். ஆனா எந்த பொண்ணுக்கும் சிக்க மாட்டோம் நாங்க. அதுதான் அஸ்வினோட பாலிசி, எங்களோட ரூம்மேட்ல உள்ள பாலிசி. ஒரு பொண்ணு சிக்கணும்னா இதே எத்திக்ஸ் தான் இப்ப லைஃப்க்கும் ஃபாலோ பண்ணுவோம். நீங்க கல்யாணம் பண்ணும் போதும் ஒரு பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணாதீங்க, 2 பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணுவோம். எதுக்காகன்னா ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொண்டாட்டி உங்க கூட சண்டை போடுவா. 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா 2 பொண்டாட்டி உங்களுக்காக சண்டை போடுவா. எப்படி எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? உங்ககிட்ட நிறைய அட்வைஸ் கேட்டுக்கலாம் போலயே. இவங்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க, உங்களை பத்தி தெரியாம. அனுபவத்துலதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பொண்ணுகிட்ட சிக்கிட்டோம், நான் சிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஆனியன் பக்கோடா, நாளைக்கு வந்து கேரளா மலப்புரம் நேந்திராட்சி பல சிப்ஸ் போடுறேன். நாளைக்கு வாங்க. என்ன காஞ்சிருச்சா ப்ரோ? ஒண்ணு போட கொஞ்சம் காயம். ப்ரோ போயிட்டு இருக்கு ப்ரோ ஸ்லோவா போட்டாதான் ப்ரோ அப்படியே கை இங்க வேலை செய்யும், கண்ணு அங்க போகும். அதிருதே உன் குத்தம், அதிருதே என் குத்தம். ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது இல்லாம அதிருது அசருதுன்னு பாட்டு வேற அதுதானே. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்து பொண்ணும் மனம் மாறுவாங்க, எண்ணெயும் கலர் மாறும். பாத்தீங்களா எப்படி இருந்த எண்ணெய் எப்படி ஆயிருக்கு பாத்தீங்களா? கோல்டன் தங்கமாயிருக்கு. தங்க மனசு உள்ளவங்களுக்கு தங்க மனசு வெளிலதான் எல்லாரும் விளையாண்டுட்டு போறாங்க. நான் இடம் கொடுத்து ஃபுட்பால் அவர்கிட்ட அழுதுட்டு இருக்கேன் ப்ரோ. என்னை ரொம்ப டைவர்ட் பண்றாங்க. ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது எல்லாம் பொறாம. ஆமா, நம்மள மாதிரி பேச முடியலையே பொண்ணுங்கள்ட்ட அப்படின்னு. ப்ரோ அவரு என்ன ப்ரோ அவரை பார்த்து பண்ணிட்டீங்க? இல்ல அவர்தான் குரு. இப்போ அவரு கொஞ்சம் நாமெல்லாம் அவர்கிட்ட ட்ரைனிங் வாங்கணும். அதானே ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு நான் வந்து நிறைய பொண்ணுங்க சொல்றாங்க நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன்னு. இப்ப தெரியுது, குக்கிங் இப்ப தெரியுது ப்ரோ. பொண்டாட்டி வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன்னு தெரியுது. யாருக்கு அமைஞ்சிருக்கோ. இது அமைய மாட்டேங்குது. யாரு வந்துட்டாங்களா? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா அவங்க ஒரு 11:30க்கு தான் வருவாங்க. ஏர் ஹோஸ்டஸ் ஏர்போர்ட்ல வேலை பாக்குறாங்க. 11:30 வரைக்கும் இப்படியே பிடிச்சி நிக்கணுமா ப்ரோ? ப்ரோ வேற இப்ப ஆனியன் பக்கோடா ஓடுதா, அடுத்து வந்து சில்லி சிக்கன் ஓடும் நான்வெஜ், அடுத்து வெஜ் நான் லைனுக்கு வந்துருவேன். இப்ப அடுத்து இஞ்சி டீ போட்டு இப்போ தோசை மாவு வந்துடும். வந்துட்டு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு தோசையும் சாப்பிட்டோம்னா அருமையா இருக்கும் காம்பினேஷன். அவ்வளவுதான் ப்ரோ. இன்னைக்கு நாங்க மதியம் வச்சது வந்து டொமேட்டோ கறி இந்த இருக்குது. சமையல் ரெடி. என்னடா முழு சமையல்காரவே மாறிட்ட? அது வந்து அஸ்வின் அங்க இருந்து ஓடி வரணும். அஸ்வின் துண்டு போட்டு ஓடி வா. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டார். ஐடி வேலைக்கு வந்துட்டு பெங்களூருக்கு
பாத்தீங்களா நிலைமையே இப்படிதான். இதுதான் நம்ம லைஃப். ஊருக்கு போனா என்ன நினைப்பாங்க, ஐயோ பையன் வந்து ஃபாரின்ல வேலை பாக்குற மாதிரி ஏதோ பெங்களூர் போன மாதிரி நினைப்பாங்க. ஆமா ப்ரோ, இங்கெல்லாம் பெங்களூர்னாலே போதும், ஓ பையன் பெங்களூர்ல வேலை செய்யறானா அப்படின்றாங்க. வந்து பார்த்தா தானே தெரியல, ஒரு ஜட்டியே 6 மாசமா போட்டு சுத்திட்டு இருக்கு. ஒரு சிங்கிள் டீக்கு முடியாது. ஆனா அஸ்வின் மாதிரி இப்ப பசங்கள்லாம் எங்களுக்கு கேட்டா எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா பொண்ணுங்க கேட்டாங்கன்னா வேலை இருக்குமாங்க. ஆனா அங்க பார்த்தா பொண்ணுங்க கிட்ட போய் பாடி கார்டா இருப்பாங்க. பசங்களுக்கு எல்லாம் யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ஒரே பொண்ணு இந்த மாதிரி வண்டியில ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்கன்னா போதும், எங்க இருந்தாலும் சரி தம்பி வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறது, கார் எடுத்துட்டு கிளம்பிடுறது. ப்ரோ வீடியோ கட் பண்ணிட்டு பேசினா நீங்களுமே நீங்க இப்ப போயிருவீங்க ப்ரோ. எல்லாம் பொம்பளை அழகர் டைம் மட்டும் சொன்னேன் பொட்டாச்சி சவாசம் வேணாம்னு, கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே. நாங்களும் அழகா தானடா இருக்கோம், மாத்த மாட்டேன். அஸ்வின் இது வரல அஸ்வின். ஐயோ ப்ரோ நீங்க என்ன பண்ணீங்க? ரொம்ப நேரம் ஆஃப் பண்ணிட்டேன், ரொம்ப நேரம் கிடக்குதா என்னன்னு தெரியல. அது நல்லா வந்துருச்சு. நீங்க எண்ணெய் வந்து சிம்ல வச்சிருந்தீங்களா? ஓ ஆமா இல்ல பாத்தீங்களா, பேசிக்கிட்டே நம்ம வந்து டெய்லி பண்ற குக்கிங் ஸ்னாப்ப போடுறத பார்த்து பொண்ணுங்க எல்லாம் எப்படா இங்க ரூம் கூட்டு போவ வீரா. என்னது மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ரூமுக்குனா இந்த ரூமுக்கு சொல்றோம்ப்பா, நம்ம பிளாட்டுக்கு சாப்பிடுறதுக்கு. அப்படி தெளிவா சொல்லுங்க. நான் வச்ச சமையல் அவங்க சாப்பிட, நான் அவங்கள சாப்பிட கொதிக்கலமாவே இருப்போம். காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. நாங்க வெளியே நின்னுட்டு கை தட்டிட்டு இருக்க வாரம் வாரம்லாம் பாத்துட்டு ஒரே குதூகலமா இருக்கும். கப்புள் கோல்ஸ் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இதையாவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. அஸ்வின்லாம் நாங்க இல்லாத டைம் சரி வேணா வீடியோ எடுக்கிறேன், பேச்சுலர் ரூம் சிங்கிளாவே காமிச்சுக்கலாம். பாத்தியா குடும்பஸ்தான் டெய்லி போயிட்டு வரா. ஒன்னா ரெண்டா பாகுமலை போறேங்கிறான், போற வழியில மகாதேவபுரால ஏதோ வேலையை பார்த்துடுறான். காசே இல்லடா, வேலையா இருக்கண்டா, வேலையில் இருக்கண்டா. ஆனா பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு கால் வந்துச்சுன்னா போதும், உடனே எந்த வேலையா தான் தூக்கி வச்சுட்டு போயிடுறது. குடியே அங்கதான் இருக்காது. பெங்களூர் லவ் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? லஸ்ட்னு வச்சு லவ்னு சொல்லிட்டு எல்லா லஸ்ட் வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது ப்ரோ? நானா ஒரு காலத்துல ஏதோ ரொம்ப உருகிலாம் லவ் பண்ணேன் ப்ரோ. பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது வேலைக்காக நம்மளால பழம். நம்மளாம் இவ்வளவு நல்லவனால நம்மளால நடிக்க முடியாது, கெட்டவனா நானும் மாறிட்டேன். அவ்வளவு அதெல்லாம் அதுக்கப்புறம் நல்லா அமைஞ்சிருக்குமே. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் நம்மளுக்கு கல்யாணம் ஆக போதா, கொஞ்சம் வந்து அமைதியா ப்ரோ. கல்யாணம் ஆக போதா ப்ரோ? தெரியாம தம்பி மாப்பிள்ளை கணேசனும் திருமணத்திற்கு முன்பு பல பெண்களுடன் பல ஓட்டல்களில் உல்லாசமாக இருந்திருக்கலாம், ஊழல்கள் செய்திருக்கலாம். ஓகே ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அண்ணிய கேட்டதா சொல்லுங்க. அண்ணியா? என்ன அண்ணி? நிறைய அண்ணி. ஒன்னா ரெண்டா அப்படிங்கிறீங்க, அதுதான் சரி, தப்பே கிடையாது. இப்போ அண்ணி வந்து என்ன முடியாது, அந்த அளவுக்கு அண்ணிகள் இருக்காது. சூப்பர் ப்ரோ. சிங்கிள் லைஃப் தான் நல்லா இருக்கும். ஆனா சிச்சுவேஷன், சொசைட்டி, வீட்டுக்குள்ள அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. இது என்ன வாய்ப்பு கிடையாதுங்க. அந்த புன்னகையே வெளியுது. முன்னாடிலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பொண்ணுக்கு பாட தெரியுமா, பொண்ணுக்கு டான்ஸ் தெரியுமா, பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கு எத்தனை கூட பிறந்தவங்க, மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, மாப்பிள்ளை எங்க வேலை பார்க்கலாம், மாப்பிள்ளைக்கு வந்து பாட தெரியுமா அப்படின்னு தான் கேட்கறாங்க. சமைக்க தெரியுமா ப்ரோ? மாப்பிள்ளை எவ்வளவு சம்பளம் வந்துதான், இதுதான் முக்கியமா இருக்கு. அவ்வளவுதான். யா ஓகே ஹர்ஷா.
ரொம்ப போட்டுறக்கூடாது. மேலாப்புல அப்படி பத்திரமா இங்கே வச்சிடுறது. அவ்வளவுதான், ஆனியன் பக்கோட்டா ரெடி. ஆனியன் பக்கோடா ரெடி. இன்னைக்கு ஒரு புடி ப்ரோ எடுத்துட்டு போங்க ப்ரோ. மறந்துட்டியா? மறந்துட்டியா? நடிக்கிறியா? இந்த போட்டிக்கு போலான்னு இருக்காங்க. ஓ அடுத்த மேட்ச் இருக்கா அவனுக்கு? இது போடணும், கேம்ப் போயிடலாம். ஓ பாய் எல்லா சிப்ஸையும் சாப்பிட்டுட்டியா? இப்ப வாங்க போனாலும் டைம் ஆகும். அப்ப எக்ஸ்ட்ரா பணம் ஆகும். ஜியோ மார்ட்ல இருந்து வரவே குயிக் டெலிவரி, குறைஞ்ச விலையில, 0 எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ஜியோ மார்ட் நேரம் மற்றும் பணம் ரெண்டும் சேமிக்கலாம். அப்படியே வெளியே வந்தா கம்பெனிங்க இருக்கு, நமக்கு தான் வேலை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. என்னமோ பெருசாகுதுங்க. இதுதான் நம்ம ரூம். ஈசாலா கப்பு நம்தே. நம்ம பெங்களூர் இந்த வருஷம் கப் அடிக்க போறோம்ல எல்லாமே ஜெயிச்ச இந்த அரசனுக்கு ஐபிஎல் கோப்பை மட்டும் எட்டா தனியாவே இருக்கு. இந்த தொடர் வரைக்கும் பேங்கபிள் பிளேயர்ஸ் அஸ்தீப் சிங் இங்க ஸ்ரேயஸ், விராட் கோலி மற்றும் கம்பேக் பண்ண ஜாஷ் ஹேசல்வுட் எந்த சர்ப்ரைஸும் இல்ல. அக்ரி, ஏதாவது மாற்றங்கள் உங்க ரெண்டு பேரும்? பர்ஃபெக்ட் ஃபிக்ஸ்